to our Food DNA channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் சிப்ஸ்ங்க. பாவக்காவே பிடிக்காதவங்க இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம பாவக்காய் ரிங்ஸ் பண்றதுக்கு பாவக்காய் இந்த மாதிரி வெட்டி உள்ள விதை இருந்ததுன்னா அதை நீக்கி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சில்லி சிக்கன் பொடி இல்லாட்டி கோபி சில்லி பொடியெலாம் இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பாவக்காய் எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த சில்லி பொடியிலேயே உப்பு இருக்கும். அதே மாதிரி 1 பிஞ்ச் சிவப்பு மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், சில்லி சிக்கன் பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. தேவைப்பட்டா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம இப்பவே பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போறேன். ஓகேங்க, பாவக்காய் ரிங்ஸ் நல்லாவே ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பாவக்காவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிறிஸ்பியான பாவக்காய் ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. பாவக்காய் பிடிக்காதவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கசப்பு தன்மையே தெரியாது, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.